ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரித்திக் vlogs. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசாஸ்டர் ஐலாண்ட் சர்வைவல் அப்படிங்கிற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இப்போ என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்டட் வந்துட்டு ப்ரிசன் ஆமா. இப்போ வந்துட்டு டிசாஸ்டர் வரப்போதாமா. இது வந்துட்டு என்ன இப்போ பண்ண போகிறோன்னு தெரில. என் தம்பி வந்துட்டு இந்த தடவை வித்தியாசமாக என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ என்னோட தம்பி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமே இனிமேல் விளையாட போகிறான். ஸோ வந்துட்டு என் கையில் இல்லை, நான் தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன், அவன் தான் விளையாடுவான். ஸோ வந்துட்டு எங்கே போகிறதுனே தெரியல. இப்போ வந்துட்டு என்ன மாதிரி டிசாஸ்டர் தெரியல. ஆமாம், நம்ம வந்துட்டு மாடிக்கே போய்க்கலாம். இங்கே சுனாமி வரப்போதான், முடிஞ்ச அளவுக்கு மேலே ஓடிக்கலாம். சுனாமி வரப்போதான் கைஸ். இப்போ டிசாஸ்டர் வந்துட்டு வார்னிங் சுனாமின்னு கொடுத்துருக்காங்க. குயிக்காக வந்துட்டு மேலே போக சொல்கிறாங்க. என் தம்பி கொஞ்சம் கூட அறிவே இல்லை, கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு தான் போகிறான். பக்கத்துலேயே ஒன்று இருக்குது, அது போல. அது சின்னது கண்ணா, சின்னதுனால இங்கே கூட்டமாக இருக்கே. இன்னும் நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் சர்வைவ் ஆகணும். இதில் இந்த லூஸு வேற நடுவில் இரும்பிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, நான் தான் சொன்னேன்னா இரும்பிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறான். நான் என்னதான் பண்ணுறது? இன்னொரு 30 செகண்ட்ஸ் 35 செகண்ட்ஸ் தான். அப்பாடி இங்கே கூட்டம் கம்மியாச்சு. சூப்பர். ஐயோ, என்னம்மா சுனாமி போகுது. சூப்பர், மனம் உடஞ்சி போனது இருக்கட்டும். சூப்பர், கால் உடஞ்சி போச்சு. ஐயோ, சுனாமி வந்து எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுது. இதில் ஜெயிப்போமா இல்லை நான் ஜெயிப்போமான் இருக்கேன். ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா? இவன் பாருங்களேன், இன்னும் கீழே வந்துட்டான். ஐயோ, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்க பாருங்க, வீடு எல்லாமே இப்படி தலைகீழா உட்காந்துக்கிட்டு தூங்கிடலாமா? ஓகே, இது நம்ம கரெக்டான இடம். ஐயோ, லூஸ் மாதிரி தான் பண்ணுவான். தண்ணியே வராது போலயே गाइस. தண்ணியே வராது गाइस. அவ்வளவுதான், நம்ம வின் ஆயிட்டோம். சூப்பர். இப்போ வந்துட்டு யூ சர்வைவ்ட் அப்படின்ட்டாங்க. இப்போ வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு 15 நிமிஷம் இல்லை, செகண்ட் நம்ம வந்துட்டு சென்டரில் இருக்கிறது செகண்ட் இது பண்ணலாமா? நான் செலக்ட் பண்ணிட்டேன் गाइस. சென்டரில் இருக்கிறதா? அதான். ஓகே, 1. இப்போ நம்ம போகிற லொக்கேஷன் என்ன அப்படின்னா, இப்போ மேலே காட்டுவாங்க செலக்டட் ட்ராபிக்கல் ரெசார்ட். நம்ம வந்துட்டு நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து டிசாஸ்டர் அப்ரோச்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரில. சரி, நம்ம இவன் இடையில இரும்பி டிஸ்டர்ப் பண்ணி. ஐயோ, உங்களுக்கு சரியா காய்ஸ், அதுக்கு தான் நான் விளையாடுறேன் காய்ஸ். நான் தான் என் யூடியூப் சேனலுக்கு விளையாடுவேன்னாரு. சரி, அவங்க ஆசையை எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான். இப்போ என்ன டிசாஸ்டர் வருதுன்னே டிசாஸ்டர் அப்ரோச்சிங் நம்மளுக்கு இந்த மாதிரி வீடியோனா லைக் சப்ஸ்கிரைப் வேணும். மீட்டியோராய்டு ஷவர் டேக் ஓவர் டு அவாய்ட் த ஃபாலிங் மீட்டியோரைட்ஸ். என்னடா? ஐயோ, ஆமா, ஃபால் ஆகக்கூடாது. ஐயோ, இது இடிஞ்சு விழுவும் போல வீடெல்லாம், ஏர்த் பேக் மாதிரி. என்ன ஆக போகுதுன்னே தெரில. இப்போ என்ன எனக்கு புரியல. இவன் என்ன? சூப்பர், லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டோம். வெரி குட். இல்ல गाइस, நம்ம நீல போய்க்கலாம். அடப்பா, வேற அங்க கேப் இருந்தனால தப்பிச்சிங்க. இல்லனா என்ன गाइस, திரும்ப வந்துட்டேன் மேல. அம்மா, ஐயோ நெருப்பு. ஐயோ, நெருப்பு பண்ணு. அது ரித்திக் போறேன். ஓகே, நம்ம உட்கார்ந்துக்கலாம் இங்க. டே லூஸ், மேல போடா. ஓகே, சாப்பிட என்ன கொண்டாதீங்க. என்ன யாருமே கொண்டு வர. என்னோட கூட பிறந்த தம்பிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. இந்த கேம்காரங்களும் ரொம்ப சதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. ஸோ வந்துட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் 25 செகண்ட்ஸை கட் பண்ணிட்டோம். ஏன்னா இவன் போய் அங்கே இருக்கிறவங்க கிட்ட உட்காந்துட்டு பர்கர் வேணுமா, சினிமா பார்க்குறீங்களா, பர்கர் கொடுங்க அப்படிலாம் கேட்டுட்டு இப்படி தான் உட்காந்துட்டு இன்சை பண்ணிட்டு இருந்தான். 5 4 3 2 1 மண்டை மேலே விழுந்துச்சு. மண்டை மேலே விழுந்துச்சு. ஓகே, இது நம்ம வெற்றிகரமாக சர்வைவ் ஆகிட்டோம். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு இந்த லெவல் போயிட்டே தான் இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக ஒரே ஒரு லெவல் விளையாண்டு இந்த கேமை வந்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன விளையாட போகிறோம்னு தான் வந்துட்டு எனக்கு தெரியலை. இவன் வேற இரும்பிகிட்டே இருக்கான். இவன் என்ன ஆக போறான்? மேப் வந்து செலக்டட் நார்த் போல். நம்ம நார்த் போலுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு பனிக்கட்டி மலை வர போகுதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவன் இரும்பிகிட்டே இருக்கான். எனக்கு கோவம் வருது, அப்படியே வாயில குத்தி. டிசாஸ்டர் இஸ் அப்ரோச்சிங். என்ன டிசாஸ்டர்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா கடைசி வரைக்கும் கிறிஸ்மஸ் ஏத்துங்கடா, நல்லா நடத்துங்க. கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்மஸ் தாத்தா
ஐயோ அது ஒரு பொம்மை. இவன் ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. டிசாஸ்டர் இஸ் அப்ரோச்சிங். என்ன டிசாஸ்டர் கொஞ்சம் சொல்லுங்களேன் தெளிவா. அதை மட்டும் சொல்ல மாட்டீங்க. இவன் என்னதான் நான் பண்றது? எனது ஏலியன் இன்வாஷன் ரன் ஃப்ரம் த ஏலியன்ஸ். ஐயோ இப்போ நம்ம ஏலியன்ஸ் வந்துட்டு நம்மளை துரத்து போகிறாங்க. இவங்க என்ன மாதிரி தான் கான்செப்ட் இந்த டிசாஸ்டர் ஐலாண்ட் சர்வைவலில் கொண்டு வந்திருக்காங்கன்னே தெரில. கோவம் தான் வருது. இப்போ ஏலியன் வந்து நம்மளை பிடிச்சிட்டு போகுது. அது வந்துட்டு சொல்லாமல் இங்கிலீஷில் சொல்கிறாங்க. வெரி குட், எல்லாம் கிளாப் பண்ணிக்கோங்க இதுக்கு. எனக்கு பவ்யா, அது யார்? தர்ஷம்னு யாரோ இருக்காங்க. அது யாருன்னா லூசுங்களா? என்னமோ ஏலியன் வரும் கீலியன் வரும். நீங்கள் ஒன்று ஐயோ ஏலியன் வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம ஏலியன் கிட்ட இருந்தால் தப்பிக்கே போ. இப்போ ஏலியன் மேலே ஏறிடுச்சு அப்படின்னா செத்தோம். ஐயோ இதில் நம்ம செத்தோன்னா சொல்லி முடிச்சு. யாரெல்லாம் இந்த டிசாஸ்டர் ஐலாண்ட் சர்வைவல் உங்களுக்கு ஏலியன் வந்திருக்கோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவன் டெய்லி இரும்பிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு சத்தியமாக கோபம் வருது. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ வந்துட்டு இந்த யுஷ்வாஃப் பிளேஸா இவன் வந்துட்டு எட்ஜில் போய் என்னடா காமெடி பண்ணிகிட்டு இருக்கானா? அப்படியே நின்றுட்டுருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரியலை இந்த ஏலியன் கேமு. ஸோ வந்துட்டு திரும்பவும் வந்து சீக்வன்ஸை கட் பண்ணிட்டோம். ஏன்டா கட் பண்ணி போடுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அப்புறம் போர் அடிச்சிடும். இப்போ 8 7 6 5 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே சர்வைவ் ஆகிட்டோம்னா வெற்றிகரமாக இந்த வீடியோவில் நம்ம சர்வைவ் ஆகிட்டோம். ஓகே, ஸோ வந்துட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிஞ்சு. ஏன்னா இது போயிட்டு இருந்தால் போயிட்டே தான் இருக்கும். நம்ம வந்துட்டு போதும், நம்ம 3 தான் விளையாடி இருக்கோமா, சரி 3 நம்ம இருக்கட்டும். ஸோ வந்துட்டு இங்கே நம்ம லாரி அப்படிங்கிற ஒருத்தனை பார்க்க வந்திருக்கோம். எதா ஐட்டம்ஸ் வேணுமான்னு கேட்குறான். நம்ம எதுவும் வேணாம் அப்படின்ட்டோம். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இவன் பேசிகிட்டே இருந்த கேப்பில் அங்கே போய் சிக்கிக்கிட்டேன். அப்படி தான் நாம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் 10 என்ஜாய் பண்ண முடியும். இனிமேல் வந்துட்டு என்ன வீடியோ போடலான்னு மட்டும் கமெண்ட் சொல்லுங்கள். இதை பாருங்கள், ஹாண்டட் ஹவுஸ். ஆமாம், இந்த ஹாண்டட் ஹவுஸ் விளையாடணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த இதுக்கு வந்துட்டு 50 லைக்ஸ் நாங்கள் டார்கெட் வச்சுருக்கோம். 50 லைக்ஸ் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ வந்துட்டு 50 லைக்ஸ் கொடுத்து ஒரு 300 பல்ட் எடுத்து அடிக்கணுமா? 1Kலாம் அடிக்க முடியாது, எனக்கு தெரில. ஸோ வந்துட்டு 300 வியூஸ் கிட்ட போயிருக்கணும், 50 லைக்ஸ் வரணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம இந்த டிசாஸ்டர் ஐலாண்ட் சர்வைவலோட பார்ட் 2 கண்டினியூ பண்ணுவோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.